தர்ணிகா பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா காலையில் புண்ணியானெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 to 1:30 டைம் நல்லாயிருக்கு. அந்த டைமில் சிம்பிளாக வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடலான்னு பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது வேறு, ஆனால் இது வந்து ஃபங்க்ஷன் மாதிரியே கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்கு அழைக்கிறோன்னு எல்லாத்துக்கும் சொல்லும் போது ஜெய்ஸ்தாக்கே வந்து கொரோனா டைமில் அவள் ஏஜ் அட்டன் பண்ணதுனால அந்த டைமில் யாருமே வர முடியல. ஸோ இந்த டைம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களாம் சொல்ல சரி சிம்பிளாக வீட்லேயே முன்னாடி ஷெட்டும் இருக்குது, இடம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் இது மாதிரி சிம்பிளாக ஸ்க்ரீனை போட்டு பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே வந்து அண்ணியும் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டா. அப்படி அண்ணன் மட்டும்தான் வர முடியல, அது ஒன்று தான் குறை. தர்ணிகாவுக்கு மேக்கப் போடுறதுலேருந்து தட்டு வைக்கிறதுலேருந்து நான் ஏதோ ஒரு டைம் சொல்லியிருந்தேன் 21 தட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சு 21 தட்டு வச்சு சூப்பராக ஃபங்க்ஷனை முடிச்சு கொடுத்துட்டா. அப்படி காலையில் அப்படி தான் எல்லா சமையலுமே அவங்களே செஞ்சுட்டா. அப்படி நான் எதுவுமே செய்யலை, நான் வீடு க்ளீன் பண்ணுறது அந்த ஒர்க்கு மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு எல்லா வேலையும் சூப்பராக அண்ணி செஞ்சு கொடுத்துட்டா. அப்படி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நம்ம காலையில் வேலை செய்கிறதோட ஈவினிங் ரொம்ப டயர்டாயிரும். அந்த டைமில் சித்தப்பா சித்தி பொண்ணு எங்கள் அக்கா எல்லாம் சேர்ந்து கிச்சன்லேருந்து அப்புறமேட்டு வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் கிளம்புனாங்களே. ஸோ இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. எல்லோரும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக நினச்சி நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் பொண்ணுங்க 2 பேர் சாரீ கட்டியிருக்க பார்த்தோன்னே எனக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ சூப்பராக ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாமே சாப்பாடு நல்லா இருக்குன்னாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா இந்த டைம் நாங்கள் சொல்லியிருந்ததில் பொடி வந்து வரும், அந்த பருப்பு பொடி பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க. சிம்பிளாக வீட்லேயே ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. ஆனால் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு 25 பேர்த்த மட்டும் வச்சு ஃபங்க்ஷன் சூப்பராக நடத்தி முடிச்சு எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு கிளம்புறது பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. ரிட்டர்ன் கிஃப்டாக பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிளேட் தான் கொடுத்துருந்தோம். அது இந்த சீத்தட்டுலாம் வைக்கிறதுக்கு சாக்லேட்லாம் வைக்கிறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சப்பையில் தட்டு, வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறமேட்டு அந்த குங்குமம் செட் இருக்கும்ல அது, அதுக்கப்புறமேட்டு சாக்லேட் மட்டும் வச்சு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாச்சு.